இன்றைக்கி சுவையான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அல்வாவுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு வச்சாச்சு. இது கூடவே 1 லிட்டர் தண்ணி சேர்த்து 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இப்போ 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலை. சரி, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிடலாம். பால் தண்ணி வருது பாருங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அரிச்சதுலேயே கொஞ்சம் அசடு இருக்கு பாருங்கள். இதை எடுத்து தூர போட்டுருலாம். 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு. இதை எடுத்துடலாம். பால் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கடாயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிருக்கு. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோ பாருங்கள், லைட்டாக கட்டி ஆகிருக்குல்ல. இப்படி கெட்டியாக இருக்கிற டைமில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 2 டைமாக சேர்த்துக்கிறேன். அதே லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு டைம் போட்டுடலாம். நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்ததும் நல்லா லூஸ் ஆகிருக்கும். இதேமாரி இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் ஆகும். கேரமல் பண்ணுறதுக்காக 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை போட்டதும் ரொம்ப லூஸாக இருந்தது. இப்போ கெட்டி கொடுத்துருச்சு பாருங்கள். நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அல்லது வந்து கெட்டி விழுந்துடும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இப்போ வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரையை சேர்த்து கேரமல் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே கைவிடாமல் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இதில் நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை. இப்போ கொஞ்சம் லைட் கலர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகணும். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். தீஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, இறக்கிடலாம். 2 டைமாக ஊற்றி கலக்கிக்கலாம்.
இப்போ நல்லா எல்லாமே ஈவனாக கலக்கி விடலாம். ஈவனாக கிண்டி விடணும். இப்போ அல்வா கரெக்டான பதத்திற்கு வந்திருக்கு. இப்போ நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து 150 ml எடுத்திருக்கேன். 2 டைமாக சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றுனேன். ஃபஸ்ட் டைம் நெய் ஊற்றிருக்கேன், அப்புறம் செகண்ட் டைம் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி கிண்ட போது நெய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கரெக்டாக வரும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.